ஒரு வேலையை சொன்னா நீங்க முதல்ல உருப்படியா செய்றீங்களா? எல்லாத்துலயும் அறகுறை திரும்பவும் வந்து நான் அதை முதல்ல இருந்து செய்ய வேண்டியதா இருக்கு. எதுக்கு காலையில இருந்து வல்லு வல்லு விழுந்துகிட்டே இருக்க நீ? சும்மா எல்லாத்துக்கும் என்னையவே குறை சொல்லிக்கிட்டே இருக்காது சின்ன பொண்ணு. உனக்கு அப்படி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தோணுச்சுன்னு இதோ எங்க அம்மா கிழங்கு மாதிரி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கிட்ட ஏதாவது ஒரு குறைய சொல்லு. என்ன மருமகளே, எப்ப பார்த்தாலும் என் மயன் கிட்ட இப்படி சண்டையை போட்டுக்கிட்டே இருக்க நீ? உனக்கு ஒரு குடும்பம் நடத்த தெரியுதா ஒழுங்கா? எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காத மருமகளே, அப்புறம் என் மயனுக்கு உன் மேல ஒரு பிரியமே இல்லாம போயிடும். அப்படியா சொல்றீங்க? ஏதே நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் தேய். சொல்லு மருமகளே, நான் இங்க தான் உட்கார்ந்திருக்கேன் ஒரு திறந்த புத்தகமா. உனக்கு தேவையான லைஃப் லெசனை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ மருமகளே, தாராளமா. ஏதே இவ்வளோ அட்வைஸ் பண்றீங்களே சண்டை போடக்கூடாது அப்புறம் பிரியம் இருக்காதுன்னு, நீங்களாம் மாமா கூட சண்டையே போட மாட்டீங்களோ? கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது மருமகளே. இந்த 30 வருஷத்துல எங்களுக்குள்ள ஒரே ஒரு தடவை தான் சண்டை நடந்திருக்கு, பாத்துக்கேன். 30 வருஷத்துல வெறும் ஒரு சண்டையா? இவ்வளவு அந்யோன்யமான தம்பதியா தே நீங்க? உண்மையத்தான் சொல்றீங்களா தே? அட நெசந்தா மருமகளே, அந்த 30 வருஷத்துல அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் அவர் போனவர் தான். அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லையா சண்டை போடுறதுக்கு. அடி தாய் கிழவி, சண்டை போட்ட மனுஷன் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்றத இப்படியும் சொல்லலாமா?